சிந்தனை, செயல்பாடு, ஆளுமையால் அனைவரையும் அனுசரித்து போகக்கூடிய சிம்மராசினியர்களே. சூப்பரா இருக்க போது இந்த செப்டம்பர் மாசம். அப்படிதான் போன மாசமும் சொன்னீங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த மாசம் அதோட சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா, ராசிநாதன் உச்சமடைதல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய யோகம். அதுவும் சூரியன் உச்சமடையுது அப்படின்றது உங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய யோகம். அடுத்து என்ன ஒரு அதிஉற்பத யோகம் தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 12, 13 வருஷத்துக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு யோகம். 2ஆம் இடத்தில் திரும்ப செப்டம்பர் 15க்கு அப்புறம் சூரியன் போகும்போது, அங்க சுக்கிரன், அங்க புதன், அங்க சூரியன், டைரக்ட்டா குருவோட பார்வை. இதுக்கு மேல வேற என்ன வேணும் சிம்மராசிக்கு? எவ்வளோ பேரு வேலை இல்ல, வேலை இல்ல, வேலை இல்லன்னு கஷ்டப்பட்டீங்களோ, எழுதி வச்சுக்கோங்க. இந்த செப்டம்பர் மாசம் உங்க வேலைக்கான அடிச்சாம்பர் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்ன்னு வரப்போகுது. நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க கீழ. ஆமா மேடம், வேலை கிடைச்சிருச்சு. இதுவரைக்கும் வேலையில் யாருக்கெல்லாம் தடையாக இருந்ததோ, வேலை யாருக்கெல்லாம் பிரச்சனையா இருந்ததோ, வேலை யாருக்கெல்லாம் டென்ஷனா இருந்ததோ, அவங்களுக்கெல்லாம் இந்த செப்டம்பர் மாசம் வேலையில் மிக 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 அதீத அற்புத உன்னத பலன் கிடைக்க போகுது. என்னை ஒரு ஆள் டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தான் மேடம் அப்படின்னா அவன் வேலையை விட்டு போயிடுவான். இல்லை உங்களை வேற இடத்துக்கு மாத்திடுவாங்க. கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது சிம்மராசிக்கு இந்த செப்டம்பர் மாசம் உண்டு. அது நீங்க வேற வேலையை விட்டாலும் சரி, இல்லை இதோட ஹையர் வேலை கிடைச்சாலும் சரி, இல்லை வேலையில நீங்க மாறினாலும் சரி, இல்லை உங்களை டார்ச்சர் பண்றவர் மாறினாலும் சரி, இந்த 4 விஷயம் கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாசம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது. செப்டம்பர் 15க்கு மேலேயே அதிவிருப்பமா இருக்கு. சொல்லவே வேணாம். செப்டம்பர் 15 வரைக்குமே கொஞ்சம் அப்படியே கெத்தா நான் தான் பாத்தியா அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஏன்னா சுயமா சிம்மத்துல சூரியன் அமர்ந்திருக்கும் போது என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க, நான் தாங்க எல்லாத்துக்கும் கொடுக்க போறேன் அப்படின்னா எனக்கு ஒரு கர்வம் வரும் இல்லையா? இயல்பாவே வரும். மனுஷனுக்கே வரும்போது அப்போ பிளானட்டுக்கு வராதா? உங்க ராசிநாதன் உங்ககிட்ட உட்காந்துருக்கான் அப்படின்ற போது அதை விட வேற அதிவிருப்பதம் என்ன? சூப்பரா இருக்கு. ஆனா அது தேவையில்லாத ஒரு கோபத்தை உருவாக்கிடும். சிம்மம் எப்பவுமே கொஞ்சம் என்ன சொல்றது, டக்கு டக்குன்னு கோவப்பட்டுருவீங்க. ரொம்ப நல்லவங்க தான். அந்த கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். ஆனா உங்ககிட்ட இப்போ இந்த குணம் கட்டை, இந்த கோவம் மட்டுமே மேலவங்கக்கூடிய காலமா இருக்கு. சிம்ம ராசிக்காரர்கள் கோவப்படுறதுல கொஞ்சம் தேவையா தேவையில்லையான்னு பார்த்துட்டு கோவப்படுங்க. குடும்பத்துல கோவப்படும் போது யோசிச்சு கோவப்படுங்க. இல்லை உங்களை கட்டிட்டு நான் என்ன பண்ணேன் பாருன்ற மாதிரி உங்களுடைய மனைவியோ இல்லை உங்களுடைய கணவரோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கான நேரம் தான் இருக்கு. எப்பயும் தான் மேடம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. இப்போ அதிகமாக கொடுப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவாங்க. அதனால சிம்மராசி நேயர்கள் வாக்கில் கவனம் தேவை. அடுத்தவங்களை எக்ஸ்பெஷலி குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. இல்லை அப்படின்னா அது பஞ்சாயத்துல கொண்டு போய் விட்டுரும். அதனால சிம்மராசிக்காரர்கள் பேச்சில் கவனம் தேவை. நான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்கிட்ட எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தெரியுமா, இவன் கம்பெனியில் போய் நான் வேலைலாம் பார்க்குறேன்னு ஏதாவது ஒன்று பேசி கூட இருக்கிறவன் போட்டு கொடுத்து அதனால பிரச்சனை வரக்கூடிய நேரம். அதனால கூட இருக்கிறவர்களை நம்பாதீங்க. கூட இருப்பவர்களால் ஏதோ ஒரு சிறு சிறு தொந்தரவு வருவதற்கான நேரம் இருக்கு. அதனால உங்களை பற்றியான புரணி பேசுதல், உங்களை பற்றியான வீணா ஒரு 4 பேர் கூடி பேசுறது, இந்த மாதிரியான காலகட்டமாக தான் செப்டம்பர் மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கு. இது ஒரு 15 தேதிக்கு தான். அடுத்த 15 தேதி சூப்பராக இருக்கு. சான்ஸே இல்லை. காதல் இனிக்க போகிறது அப்படிதான் சொல்லணும். சுக்கிரனோட உட்காந்து அது கிட்டத்தட்ட ஒரு 15, 16ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வேற மூடுக்கு போறீங்க நீங்க சிம்மராசிக்காரர்கள். மிக முக்கியம், குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஏன்னா குருவோட பார்வையில சிவராஜ யோகத்துல போய் நீங்க இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படின்றது மேன்மை பொருந்திய பலன்கள். இயல்பாவே நான் அப்படி இருக்கேன், உங்களை பாக்குறேன் இல்லையா, இந்த பாக்குற பலனுக்கு தான் ஜாஸ்தி. என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறத விட நான் உங்களை பார்த்து நீங்க என்ன பாக்குறீங்கல்ல, இந்த பாக்குற பார்வைக்கு தான் பலன் ஜாஸ்தி. இந்த பாக்குற பார்வை மூலமா வரக்கூடிய விளைவுகளும் சரி, பாக்குற பார்வை மூலமா வரக்கூடிய அற்புதங்களும் சரி, ரொம்ப என்ன சொல்றது, ஒரு விளைவு கொடுக்கும். அந்த மாதிரி குரு உட்காந்துட்டு கேதுவையும் சுக்கிரனையும் உங்களையும் பார்க்க போறார். எங்க 15 தேதிக்கு அப்புறம். அப்படியே 16ஆம் தேதி சுக்கிரனுக்கு ரசை, 16, 17 தேதியில போய் அவர் சொந்த வீட்டில் அப்படியே ஆட்சி பலத்தோட இருப்பார். இந்த 2 நாட்களுமே நீங்க சிவராஜ யோகத்தில் அப்படியே மூழ்கி தலைச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் புதனும் அப்படியே கூட உங்களோட உட்காந்துருவார். அப்போ புதன் வீட்டில் உச்சமடைவார். கிட்டத்தட்ட சிம்மராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் 10 மாசமா நீங்க பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் இந்த மாதம் உங்களுக்கு விமோச்சனம். எழுதி வச்சுக்கோங்க. செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக ஒரு வேலையில் முன்னேற்றம், வேலையில் மாறுதல், நினைச்ச வேலை கிடைக்கிறது, கிடைச்ச வேலையில ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையால புது வேலை கிடைக்கிறது. இந்த மாதிரி எல்லா நடவுகளும் நடக்க போகுது. உங்களுக்கு பிளானட் போகுது. நீங்க பேசுனதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு கேட்டுருச்சு. இனிமே தான் உங்களுக்கான விமோச்சத்தை கொடுக்க போகிறது. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா 5 பிளானட்டும் ஒரு ஒரு மிகச்சிறந்த ஆளுமை பொருந்தி ஒரு இடத்துல இருத்தல் அப்படின்றதே சூப்பர். இயல்பாவே சிம்மராசிக்காரங்க எப்படி தெரியுமா, பார்க்க தான் அப்படியே டானு மாதிரி தெரிவாங்க. ரொம்ப இலகிய மனசு. வெளியில தான் அப்படி. அந்த ஆளுமை அவங்களுடைய செயலில் தெரியும். ஆனா அவங்க சிந்தனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டுக்கான. இப்போ இந்த தடவை உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடு எல்லாத்துலேயுமே ஒரு புதுவித உணர்வு அடுத்தவங்க பார்க்க போறாங்க.
நீங்களா நீங்களா நீங்களான்ற மாதிரி கேட்க போகிறாங்க. சுக்கிரனுடைய கூடிய சூரியன் ஒரு 2 நாட்களுக்கு மட்டும் ஒரு மாதிரி சில என்ன சொல்கிறது, பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் சில சில கொஞ்சம் சங்கடங்களை சந்திக்கிறதுக்கான நேரம். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. வண்டி வாகனம் வாங்குறது, புது ட்ரெஸ் வாங்குறது, கேளிக்கை போகிறது, ஒரே வார்த்தை சொல்லட்டுமாங்க, குலதெய்வ அருள் அல்டிமேட்டாக இருக்குது. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர போகிறீங்க. ஆமாம் மேடம், நான் போனேன் கோவிலுக்கு. நீங்கள் இப்போ கீழே கமெண்ட் போடுவீங்க பாருங்கள். யாரெல்லாம் சிம்மராசினியர்களோ அவர்களெல்லாம் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வதற்கான காலம் இந்த நேரத்தில் கூடி வருகிறது. போகணும் நினச்சிட்டே இருந்தேன் மேடம், நினைக்க தான் செய்கிறேன், போகவே முடிய மாட்டேங்குது அப்படின்னா இந்த தடவை போகிறதுக்கான வாய்ப்பை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போது. சிம்மராசி பெண்கள் அதி உன்னத பலனை சந்திக்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சிம்மராசி பெண்களுக்கு. சிம்மராசி ஆண்களுக்கு சொல்லவே வேணாம். உங்களுடைய வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது. என் வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கான அடையாளம் கிடைக்கலன்னு யாரெல்லாம் மனசுக்குள்ளே புலங்காயுதப்பட்டீங்களோ, யாரெல்லாம் எனக்கு எப்படா வந்து நம்ம யோசனை கிடைக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப 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 சூப்பராக இருக்க போகுது. செப்டம்பர் 15 தேதிக்கு அப்புறமே ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. 15 தேதி வரைக்கும் கொஞ்சம் சூரியன் மேலே உட்காந்து உங்களுக்கு தலைவலி கொடுக்கறது, டென்ஷன் கொடுக்கறது, உங்கள் பேச்சில் வந்து அப்படியே இது பண்ணுறது. ஒரே ஒரு விஷயம் நான் திரும்பவும் சொல்கிறேன், வாழ்க்கை துணையிடம் கருத்து மோதல் வேண்டாம். அது தேவையில்லாத கஷ்டத்தை கொண்டு போய் விட்டுடும். அதனால் சிம்மராசினியர்கள் நீங்கள் யார்கிட்ட வேணால் உங்கள் பிரதாபத்தை காட்டுங்க, வீட்டுக்குள்ளேயே காட்டாதீங்க. ஏன்னா இயல்பாகவே சிம்மராசி அப்படின்னா தான் பிரதாபத்தை காட்டுறது. சிங்கனாலே எப்படி தன்னை தானே காட்டிக்கும். அது கர்ஜனை மூலமாக அடுத்தவரை அடக்கியாலும் நினைக்கும். அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் கர்ஜனை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் கத்திட்டே இருக்க வேண்டியது, எல்லாரும் எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்புறம் தேவையில்லாமல் என் பேச்சை யாரும் கேட்கலன்னு சொல்லி திரும்ப டென்ஷன் ஆகணும் அது காட்டி. அதனால் இந்த 15 நாள் அமைதியாக சின்ஷன் மாதிரி அமைதின்னு இருந்துக்கோங்க. அடுத்த 15 நாள் ஆனந்தமே ஆனந்தமாக இருக்க போகுது. அதனால் முதல் 15 நாள் மட்டும்தான் கொஞ்சம், அடுத்த 15 நாள் சிம்மராசிக்கு சூப்பராக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் உங்களுடைய வியாபார தளத்தில், உங்களுடைய வேலை பரப்பு இடத்துல பேச்சில் கவனம் தேவை. அடுத்தவர்களை பற்றி அடுத்தவர்கிட்ட புகார் பண்ணாதீங்க. சாதாரணமாக தான் சொல்லியிருப்பீங்க பாஸை பற்றி, அப்படியே ஃபேஸ்புக் வரைக்கும் பரவிடும் அது. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கம்யூனிகேஷன் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப 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 கவனம் தேவை. இனிக்க பேசக்கூடிய ஆட்களை 15 தேதிக்கு அப்புறம் மாறிடுவீங்க. இப்போ கொஞ்சம் கம்யூனிகேஷனில் கவனம் தேவை, அதில் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் கொஞ்சம் கேதுவோட சேர்ந்துருக்காரு. அப்போ பேச்சில் தடை, கம்யூனிகேஷனில் தடை, உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் அப்படியே தடையாகி நிற்கிறது, இதெல்லாம் நடக்கும். திரும்ப நீங்கள் அவங்க வீட்டில் போய் நிற்கும் போது அப்படியே குருவோட பார்வை கிடைக்கும்போது அதெல்லாம் வந்து உங்களுக்கு சூப்பராக தான் நடக்க போகுது. ஸோ அதனால் 15 தேதிக்கு அப்புறம் என்னென்னலாம் நீங்கள் வந்து மாற்றம் வேணும்னு நினச்சிங்களா, அந்த மாற்றம் கிடைக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு 15 தேதிக்கு முன்னாடியே கிடச்சிரும். 15 தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக அது கிடைக்கிறதுக்கான யோகம் கூடி வருது. சிம்மராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், அல்டிமேட்டாக தான் இருக்குது. பேச்சில் கவனம், உங்களுடைய சுய தம்பட்டத்தில் கவனம், சாப்பாட்டில் கவனம். அதை சொல்ல மறந்துட்டேன், பைல்ஸ் வரதுக்கான நேரம்லாம் இருக்குங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சூடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னும் வெளிப்படையாக சொன்னால் பெண்கள்லாம் வந்து ஃபேஸ் க்ரீம் போட்டுக்கிறேன், அதை போட்டுக்கிறேன், இதை போட்டுக்கிறேன், ஏதாவது போட்டிங்கன்னா மூஞ்சியில் வந்து முகம் அப்படின்ற விஷயம் தான் 2ஆம் இடம். அதில் வந்து கேது உட்காந்துருக்காரு. முக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பருக்கள் கொடுக்கறது, வெட்டுக்காயம் கொடுக்குறது மாதிரி விஷயம்லாம் நடந்துடும். அதனால் கேர்ஃபுல்லாக போயிட்டு கேர்ஃபுல்லாக இருங்க. சிம்மராசி பெண்கள் உங்களை அழகுபடுத்தக்கூடிய நேரத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. யூஸ்வலாக சிம்மராசி பெண்கள் அழகாலெல்லாம் வந்து அடுத்தவங்களை கவர மாட்டீங்க, அறிவால் தான் கவருவீங்க, இல்லை ஆளுமையால் கவருவீங்க. இந்த தடவை கொஞ்சம் அழகுபடுத்திக்கலாமே அப்படின்னு அப்படியே பிளான்ட் உங்களை கொண்டு போகும்போது இன்ஃபெக்ஷன் ஆகுதா இல்லையா, இதெல்லாம் ஓகேவா இல்லையா, நீ கரெக்டான டிஷ்யூ தான் பயன்படுத்துறியான்றதை பார்த்துட்டு பண்ணுங்கள். ஏன்னா அதன் மூலமாக சில ஃபேஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில இடையூறுகள், சில பருக்கள் வர்றது, இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள், முகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஏதோ பண்ணுறது. சில பேர் ஐயோ எனக்கு முடி கொட்டுதுன்னு கவலைப்படுவீங்க, இதெல்லாம் நடக்கும். அதனால் அதெல்லாம் மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நல்ல தண்ணி குடிங்க, நிறைய நல்ல வகையான எண்ணெயை பூசுங்க. கொஞ்சம் அழகு சாதன பொருட்களை பார்த்து பிராண்டடாக யூஸ் பண்ணுங்கள். சாதாரண பிராண்டை யூஸ் பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு உங்களை எதுவும் விடாது. ஸ்கின் அலர்ஜிலாம் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இந்த காலகட்டம், இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளே சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கான நேரமாக இருக்குது. பார்த்து கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க.